தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். இல்லை, முதல்ல ரஜினிகாந்தினுடைய அரசியல் வருகைங்கிறது அவருக்கு இப்போ 2016-17 மட்டும் தான் தெரியும். 96ன்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஒரு பாஷா மாதிரியான ஒரு அரசியல். அவருக்கு அந்த அரசியல் ஒன்றும் புரியல, தெரியல, அரசியல் தெரியாத ஒரு நபராக இருக்காரு. ஆது வரைக்கும் எரிகிற எண்ணெயை ஊத்துற மாதிரி ஊற்றி விட்டு போயிட்டாப்புல. இது அரசியல் பக்குவம் இல்லாத முதிர்ச்சியற்ற ஒரு அறிவற்ற தனம். அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, முதலமைச்சர் அப்ப ஈஸியாக உட்காந்துருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் தலைவருக்கும் வந்திருக்காரு. ஆனால் அப்போ என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேண்டாம், நான் வந்து சினிமாவில் தான் இருக்கிறேன், எனக்கு அது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கு, இந்த அரசியல் வேணா அவனுக்கு நான் வந்து வாய்ஸ் கொடுங்க. அப்போ ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், அந்த வார்த்தை தான் ஒட்டுமொத்த ஆட்சி மாற்றத்துக்கு 60 நாளில் ஹிந்தி கற்றுக்கலாம், 60 நாளில் வந்து பிரெஞ்சு கற்றுக்கலாம், 60 நாளில் முதலமைச்சராக முடியாது. உங்கள் கட்சியோட நிலைமை என்ன இருக்கு? இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லியுமே தமிழ்நாட்டில் ஒரு 70 கட்சி இருக்கு. ஒரு கட்சி கூட வந்து வரலையே. ஒரு லெட்டர் பேட் கட்சி ஆதரவு கொடுத்து அவனு வாங்கிட்டு போயிட்டான், எங்களுக்கு வேணாம் அப்படின்னு. ஒன்னொருத்தர் சுத்திட்டு இருக்காரு, அவர் என்ன போட்டியிட மாட்டேன்றாரு. முத்தப்பா, இதுதான் உங்க கட்சியினுடைய லட்சணமா இருக்கு. காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம், இல்லைன்னா பாவம் மாவட்ட தலைவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடல நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி 100 ரூபாய்க்குலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தது இல்லை. வேட்புமனு ஃபார்ம் வந்து 100 ரூபாய்க்குலாம் கொடுத்தது இல்லை. இப்போ 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும், போனால் விஜய் இருப்பாரா பார்த்துருவோன்ற ஆர்வத்தில் வாங்கிட்டாங்க. வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்தது எவ்வளோ? 400 தான் வந்து. கமல் மீது அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்கல்ல. முன்னாடி வந்து அவர் திமுகவை எதிர்த்து, வாரிசு அரசியல் எதிர்த்து தான் டிவி எல்லாம் தூக்கி அடிச்சு உடைச்சாரு. ஆனால் அவங்களுடைய போய் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக சேர்ந்ததுக்கு காரணம் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ்ல வந்து வந்த நிர்பந்தம் தான் சினிமாவில் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை 2021 தேர்தலில் மக்கள் நீதி ஒரு 10 கட்சி 10 சீட் வாங்கியிருக்கு. கமல்ஹாசன் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக திமுக சேர்ந்து போறார். ப்ரோக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா சார்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட போது திமுக தான் அவரை மிரட்டி அரசியலுக்கு வர விடாம பணிஞ்சிச்சு. அதுக்கு அவர் பணிந்துட்டாரு. ஆனால் விஜய் வந்து அப்படி இல்லை. விஜய்க்கு திமுக இருப்பதற்கான மன வலிமை ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கு. இது குறித்து உங்கள் பார்வை? இல்லை, முதல்ல ரஜினிகாந்தினுடைய அரசியல் வருகைங்கிறது அவருக்கு இப்போ 2016-17 மட்டும் தான் தெரியும். 96ன்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஒரு பாஷா மாதிரியான ஒரு அரசியல். அவருக்கு அந்த அரசியல் ஒன்றும் புரியல, தெரியல, அரசியல் தெரியாத ஒரு நபராக இருக்கார் ஆதவ அர்ஜுனா. 91-96 வந்து அதிமுக ஆட்சி, அந்த ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சர் ஆகிறாங்க. அந்த ஆட்சியின் மீது கடுமையான அதிருப்தி. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வீடும் ஜெயலலிதா அவர்கள் வீடும் ஒரே ஏரியாவில் இருக்காங்க. அப்போ ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு போகிறப்போ அந்த தொடர்கள் நிற்கிறது, வழியை மறைக்கிறது, செக்யூரிட்டிக்காக நிப்பாட்டுறதுங்கிறது ஒரு முட்டல் மோதல் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு முறை ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஷூட்டிங்காக அவசரமாக போகிறாரு. செக்யூரிட்டி காரணத்தை காட்டி அவர் நிப்பாட்டிடுறாங்க. ரொம்ப நேரமாக நிற்க முடியும். இவர் என்ன பண்ணுறாரு, ரோட்டில் இறங்கி நின்றார். ஒட்டுமொத்தமாக டிராஃபிக் ஜாம் ஆயிடுது. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஜெயலலிதா விஸ் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு போட்டி போயிட்டுருச்சு. அன்றைக்கி ஜெயலலிதா வந்து உச்சத்தில் இருக்கிறாங்க, பீக்கில் இருக்கிறாங்க. அவங்க நினச்சா அன்றைக்கி யார் வேணாலும் கஞ்சா கேஸ் போடலாம், யாரை வேணாலும் தூக்கி உள்ள போடலாம். பல வழக்குகள் பார்த்தோம். பல கஞ்சா வழக்கு. டாக்டர்லாம் வந்து காலில் செருப்பு கட்டி போட்டான்னு கஞ்சா வழக்குலாம் இருந்துச்சு. செருப்பு விஷ் பண்ணலன்னு வழக்கு. அந்த மாதிரி ஒரு பீக்கில் இருக்கிறாங்க, பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜெயலலிதாவை எதுக்குறாரு. இதை முதல் ஆதவ அர்ஜுனா முதல் தெரிஞ்சுக்கிறோம். ஜெயலலிதா எதுக்குறாரு. அன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு ரஜினிகாந்துக்கு தேடி போகுது. ஒரு பக்கம் சோ, ஒரு பக்கம் அவங்க மூப்பனார், ஒரு பக்கம் கலைஞர். அவங்க 3 பேரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்கிறாங்க. கலைஞர் சொல்கிறாரு, மூப்பனார் சொல்கிறார், ஷோ சொல்கிறாரு. இதுக்கு இல்லைன்னா ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இன்றைக்கி ரஜினிகாந்தை ஏற்றுக்குருவார். ரஜினிகாந்த் அன்றைக்கி ஏற்றுக்கிட்டாருன்னா 96 ரஜினிகாந்த் முதலமைச்சர். ஏன்னா அந்த ஆட்சி மீது பயங்கரமான அதிருப்தி, கடுமையான அதிருப்தி. வளர்ப்புமகன் திருமணம், மகாமகம் இதற்கு சாவு அப்படிங்கின்னு ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. இந்த நேரத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து அந்த பாட்சா படத்தினுடைய 100ஆம் நாள் ஆரம்பிரப்பனுக்கு அவருக்கும் நடந்த சம்பவம், அவர் ஆரம்பிரப்பன் அதுக்காக வந்து பதவியை விட்டு நீக்கினது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உச்சகட்டத்தில் போது ஒரு மாலை நேரத்தில்
ரஜினிகாந்த் வீட்டில் டிஸ்கஷன் நடக்குது. அன்றைக்கி வந்து மெயினாக வந்து ஒரு 2-3 சேட்டலைட் சேனல் இருக்குது, பெருசாக சோஷியல் மீடியாலாம் கிடையாது. எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ரஜினிகாந்த் வந்து நீங்கள் வெளியில் வந்து அரசியலுக்கு வர்ற நேரடியாக இந்த தேர்தலை சந்திக்க போகிறேன். அவர் தேர்தல் பிரச்சாரமே பண்ண வேண்டாம், இந்த கட்சிகள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், முதலமைச்சர் அப்போ ஈஸியாக உட்காந்துருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் தலைவருக்கும் வந்திருக்காரு. ஆனால் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வேண்டாம், நான் வந்து சினிமாவில் தான் இருக்கிறேன், எனக்கு அது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் இந்த அரசியல் வேணால் அவங்களுக்கு நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். அப்போ ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், அந்த வார்த்தை தான் ஒட்டுமொத்த ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக இருந்தது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது தேர்தலில் பயங்கரமான எதிரொலிக்குது. அதிமுக படுதோல்வி. இதெல்லாம் வந்து ஆதவர்ஜினாவுக்கு தெரியுமான்னு தெரியல. ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணி தான் முதல் அரசியலே அங்கே தான் பண்ணுறாரு. ரஜினிகாந்த் முதல் குரலே வந்து ஜெயலலிதா எதிர்த்து தான் கொடுக்குறாரு. முதல் ஆதரவே வந்து திமுக கூட்டணிக்கு தான் கொடுக்குறாரு. இது வந்து ஆதவர்ஜினாவுக்கு தெரியாமல் பயந்துட்டாரு அப்படிங்கிறாரு. அப்புறம் ரெண்டாவது இப்போ வாங்க, அதுக்கு பிறகு கலைஞர் இறந்ததுக்கு பிறகு, ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ணுறாங்க, மண்ட நிர்வாகிகள் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி லாக்டவுன் வருது, கொரோனா வருது, இவர் உடல்நல சரியில்லாமல் போது பல சிக்கலில் இருக்குது. லாக்டவுன் கொரோனா டைமில் இவர் ஆல்ரெடி வந்து சர்ஜரி பண்ணவர், கிட்னி ரீப்ளேஸ் பண்ணவர், ஈஸியாக வந்து அந்த மாதிரியான ரீப்ளேஸ் பண்ணவங்களுக்கு தொத்து அதிகமாக வந்து உடனே வந்துடும், நீங்கள் வெளியில் போகணும் டாக்டர் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கட்சி ஆரம்பிக்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் ஹோல்டப் போடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. முடிவுக்கு வந்த பிறகு அவர் கட்சி ஆரம்பிக்கிற முடிவை கைவிடப்படுகிறேன் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ஏன் நான் இந்த கட்சி ஆரம்பிக்கிற மேட்டரை வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதான் ரொம்ப முக்கியமான விளக்கம். அப்போ சொல்கிறாரு, ஒரு பக்கம் அதிமுக கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்குது, ஆட்சியை எப்படியா தக்க வச்சுக்கணும் பெரிய ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. இந்த பக்கம் திமுக 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, எப்படியாவது வரட்டும் ஆட்சிக்கு வந்தே ஆகணும் கொலவெறியோடு இருக்கிறாங்க. 2 யானைக்கு நடுவில் நம்ம அரசியல் பண்ண முடியாது. ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தை, 2 யானைக்கு நடுவில் நம்ம அரசியல் பண்ண முடியாது. அப்போ அவர் யதார்த்தம் 96ல் கட்டமைப்பு அசுர பலத்தில் இருக்காங்க, பணபலம் அசுர பலத்தில் இருக்கிறாங்க. நம்மளால அதுக்குள்ள போய் அரசியல் பண்ண முடியாது. 96ல் அவருக்கு வாய்ப்பு தானா வருது. 2017 என்ன பண்றாருன்னா, 2020 அவர் வந்து அதை வந்து பரிசீலனை பண்ண ஆரம்பிச்சார், ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்கு, நம்ம ஒன்றும் கட்டமைப்பு சரி பண்ணணும், குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஒர்க் பண்ணணும், பண்ணாதான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண. ஏற்கனவே வயது அதிகமா இருக்கு, இந்த வயதுல போய் தெருவா பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றனால இல்ல அவர் சொன்ன அதை விட சொன்னார். இந்த ரீசன் தான் முக்கியமான ரீசன். 2 கட்சிகள் இங்க வந்து பலமா இருக்கு, 50 வருஷமா யானை பலத்தில் இருக்கிறாங்க, கிரவுண்ட் லெவலில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை எதிர்த்து பண்ண முடியாது. அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, அதிமுக எதிர்கட்சி ஆட்சின்னு வச்சுங்க, 80 சீட்டுக்கு மேலே வந்து எதிர்கட்சி ஆச்சு. இப்போ 2 எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ரஜினிகாந்த் வந்திருந்தாருன்னா அன்னைக்கு அவர் ஒட்டுமொத்த இமேஜுமே இன்னைக்கு காலியாக இருக்கு. யானையை வந்து நம்ம வந்து வருதுன்னு சொல்லிட்டு இருக்க வரைக்கும் தான் வந்து அதுக்கு வந்து ஒரு மரியாதை. வந்துருச்சுன்னா வந்து அதை வந்து யானை தானன்றோம் அப்படிங்கிற மாதிரி தான். அரசியலுக்கு வராருன்னு ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. ராஜாதிராஜாவிலிருந்து ஆரம்பிச்சார். ராஜா படத்தில் எனக்கு கட்சி வேண்டாம், எனக்கு கொடி வேண்டாம்னு பாடுவார். அப்புறம் கட்சியெல்லாம் நமக்கு எதுக்குன்னு முத்துல போடுவார். அரசியலுக்கு வர்றேங்கிற அந்த ஒரு டெம்ப்டை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது 96ல் அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து அன்றைக்கி வந்து சூழ்நிலையை காரணம் காட்டி அவர் வந்து போகிறார். ஏன் இன்றைக்கி முதலமைச்சரை வந்து அவ்வளோ பாராட்டி பேசுகிறாரு, பிறந்த நாளுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அவர் உள் மனதில் அவருக்கு ஒரு அழுத்தம் இருந்தால், உள் மனத்தில் ஒரு வருத்தம் இருந்தால் ஏன் அப்படி பேச போகிறாரு? இன்றைக்கி அரசியல் நாகரிகம் உள்ள ஒரு தலைவராக இருக்கிறாருன்னா அவர் ரொம்ப மனம் பாராட்டி பேசுகிறாரு. இதில் என்னன்னா, ஆல்ரெடி ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. ஆது வரைச்சு எரிகிற நீங்கள எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஊற்றி விட்டு போயிட்டாப்புல. இது அரசியல் பக்குவம் இல்லாத முதிர்ச்சியற்ற ஒரு அறிவற்ற தனம். அது அதாவது அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க, அவர் ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கார். இந்த நேரத்தில் எல்லாரையும் அரவணைக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ கலைஞர் இருக்காருன்னா கட்சியில் பல கலைஞரை பிடிக்காத ஆட்கள் இருப்பாங்க, கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே கலைஞருக்கு எதிராக வேலை செய்கிறவனும் இருப்பான், ஆனால் கட்சிக்குள்ளே வச்சுருப்பாங்க. எம்ஜிஆர் இருக்காரு, எம்ஜிஆருக்கு எதிராகவே ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் கூட வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஜெயலலிதா எடுத்துங்க, ஜெயலலிதா வந்து ரொம்ப ஒரு கோபமான லேடி, எதுவுமே வந்து கட்டணைட்டாக பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவே 91ல் ஜார்ஜ் அணி 2 சேருது. சேர்றப்ப ஜானி அணியில் இருந்தவங்க தன் பக்கத்தை வச்சுக்கிட்டாங்களே, அமைச்சரவை இடம் கொடுத்தாங்க. அப்போ அரசியல் களத்துக்கு வர்றப்ப முதலில் வேகம் முக்கியம் கிடையாது, விவேகம் முக்கியம், பக்குவம் முக்கியம், அனுபவம் முக்கியம். இவருக்கு என்ன இருக்கா அனுபவம், அரசியல் அனுபவம்? ஆதவர்ஜினாவுக்கு ஏதோ மாமனார் காசு வச்சிருக்காரு, அதை வச்சு ஒரு கட்சிக்கு போனார், அந்த கட்சியிலேருந்து அங்கேருந்து துரத்தி விட்டாங்க, இன்னொரு கட்சிக்கு போனார், அங்கேருந்து துரத்தி விட்டார். விஜய் முதலமைச்சராக போகிறேன், 60 நாளில் ஆயிடுவோம், 60 நாளில் முதலமைச்சர் ஆகலான்னு புத்தகம் வேண்டாம் எழுதலாம், 60 நாளில் ஹிந்தி கற்றுக்கலாம், 60 நாளில் வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம், 60 நாளில் முதலமைச்சர் ஆக முடியாது. உங்கள் கட்சியோடைய நிலைமை என்ன இருக்குது இன்றைக்கி?
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லியுமே தமிழ்நாட்டில் ஒரு 70 கட்சி இருக்கு. ஒரு கட்சி கூட அவங்கள்ட்ட வரலையே. ஒரு லெட்டர் பேட் கட்சி ஆதரவு கொடுத்து அவனும் வேலைக்கு போயிட்டான், எங்களுக்கு வேணாம் அப்படின்னு. இன்னொருத்தர் சுத்திட்டு இருக்காரு, அவர் என்ன போட்டியிட மாட்டேன்றாரு முஸ்தபா. இதுதான் அவங்க கட்சியினுடைய லட்சணமா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல 50 வருஷமா அவங்க கட்சியில போட்டி போடுறதுக்கு கேண்டிடேட்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா விண்ணப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த விண்ணப்பம் ஓபன் பண்ண அன்னைக்கே வந்து ஏகப்பட்ட விண்ணப்பங்கள் வித்து போச்சு. 10,000க்கு மேலான பேர் வந்து விண்ணப்பித்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் நேர்காணல் நடத்தி முடிச்சிருக்காரு. 60 பேர் மேல செலக்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்காருன்னும் போது அவங்களுக்கு என்ன பயம்? 100 ரூபான்னு சொல்லி இது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி 100 ரூபாய்க்குலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்ததில்ல. வேட்புமனு ஃபார்ம் வந்து 100 ரூபாய்க்குலாம் கொடுத்ததில்ல. அப்போ 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும், போனால் விஜய் இருப்பாரா பார்த்துருவோன்ற ஆர்வத்தில் வாங்கிட்டாங்க. வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்தது எவ்வளோ? 400 தான் வந்திருக்கு. 234 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 2 பேர் விருப்பம் போட்டிருந்தானா கூட எவ்வளோ வந்திருக்கும்? ஒரு 500 வந்திருக்கு நெருக்கி. 400 பேர் தான் வந்திருக்கான். 400 மனு தான் அந்த பொது தொகுதிக்கு 10,000 ரூபா, தனி தொகுதிக்கு 5,000 ரூபான்னு கட்டி 400 பேர் தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. இப்போ அதுவிலே உங்களுக்கு ஷார்டேஜாக இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் 2 கோடி ரூபா மினிமம் செலவு பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிற 50-60 பேர் வந்து 2 கோடி ரூபா செலவு பண்ணிடுவாங்க. ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், மரியா வில்சனு, அப்புறம் வந்து பர்வேஸு, லெஃப்ட் பாண்டி, இந்த மாதிரி ஆட்கள் வந்து 2 கோடி ரூபா செலவு பண்ணிடுவாங்க. இந்த 50 பேர் விட்டுருங்க. 50 பேருக்கு தாண்டி 234 50 கழிச்சுட்டா மிச்சம் இருக்கு இல்லையா? மிச்சம் உள்ள ஆள் 2 கோடி எப்படி செலவு பண்ணுவான்? கட்சியிலேருந்து காசு கொடுக்குறதில்ல. இது வரைக்கும் கட்சி நிர்வாகி தான் காசை போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கான். அப்போ எப்படி வந்து கூட்டணி அமையலை? எப்படி அவர்தான் ஊழலுக்கு எதிராக எப்படி ஏன் வந்து அவர் காசு கொடுத்து செலவு பண்ணணும்? கட்சியினுடைய அடிமனை செலவுங்க. நீங்க ஊழல் காசு தேர்தல் ஆணையம் எவ்வளவு செலவு பண்ணலாம் கொடுத்துருக்கோ இதுல இருந்து அந்த அமௌண்ட் செலவு பண்ணலாம். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது இல்ல, கட்சி வேலை செய்யறதுக்கு பணம் வேணும்ல. அதுக்குதான் ஏகப்பட்ட பேர் தானே வந்து நிக்கிறாங்களே. 2 கோடி ரூபாய் செலவு பண்ணுவானா? 2 கோடி எவ்வளவு? 500 காசே வாங்காம தன்னெழுச்சியா வந்து வேலை செய்யறதுக்கு தான் விஜய் கட்சியில ஆள் இருக்கு. ஏங்க டீ கால் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? ஒரு 10 ஆட்டோ வேண்டாமா? 10 கார் வேண்டாமா? போஸ்டர் வேண்டாமா? நான் சொல்றது வந்து கட்சிக்காரன் காசு கொடுக்க வேண்டாம். ஒரு தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு தொகுதி காலையில ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அவங்க கட்சி பிரச்சனை அவங்க பார்த்து இல்ல சொல்றேன். இது வந்து நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன். 2 கோடி ரூபாங்கிறது ஒரு தொகுதிக்கு நீங்க தொகுதி காசு கொடுக்க வேணாம், வேட்பாளர் காசு கொடுக்க வேணாம், சாரி வாக்காளருக்கு காசு கொடுக்க வேணாம், நிர்வாகிகள் காசு கொடுக்க வேணாம். அடிப்படை செலவு இருக்குல்ல. ஒரு 30 நாள் நீங்க கேம்பெயின் பண்றீங்க, 30 நாளைக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடணும், டீசல் ஊற்றணும், 10 ஆட்டோ பிடிக்கணும், பேனர் அடிக்கணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. இல்ல இதெல்லாம் விசில் சின்னத்துக்கே ஓட்டு போறதுக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு விஜய் கான்ஃபிடென்ட்டா. ஓட்டு கேட்டாது போவீங்களா? அது கூட போவேன்ற தலைமையில இருக்காங்க. இல்ல அதெல்லாம் வந்து களத்தில் போய் நீங்க மக்கள் சேர்ந்து 2 பேர் அங்க இருக்கிறாங்க. அதிமுக 2 பேர் வாசப்படியில் உட்காந்துருக்காங்க. அவனை தாண்டி தான் ஓட்டு போட வெளியே வரணும். எப்படி விடுவாங்க? எப்படி போவீங்க? 50 வருஷமா 2 கட்சி உட்காந்துருக்கான். ஒரு ஏரியா எடுத்து ஒரு தெருவு எடுத்துட்டீங்கன்னா அந்த தெருவில் அதிமுக காரன் வந்திருப்பான், திமுக இருப்பான். நல்லது கெட்டது காது குத்து நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டா வந்து நிற்பான். அவனுக்கு ஓட்டு போடுவான், உனக்கு ஓட்டு போடுவான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ வந்து ஓட்டு போடணும், அவனுக்கு எப்படி போடுவேன்? விஜய் முகத்துக்காக எல்லாரும் போட்டுருவாங்களா? எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காங்களே. எல்லா வீட்டையும் விஜய் அவர் சொல்றாரு. தேர்தல் முடிவு போறதான் தெரியும் எந்த விஜய் எங்க இருக்கிறாரு, யாருக்கு போட்டுருக்காரு. ரஜினி கூட எதிர்க்க அளவுக்கு ஒரு துணிச்சல். இல்ல ரஜினியை எதிர்த்தது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சியற்றத்தனம் வந்து. ஏன்னா ரஜினியை எதிர்த்துக்கவே கூடாது. அவங்க இவர் சொல்றத பார்த்தா திமுக அந்த நிர்பந்தத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இவர் மட்டும் பேசல. ஒரு ஒரு ஓவராலாவே அப்படி ஒரு நிர்பந்தம் வந்து அன்னைய காலத்துல வந்து வைக்கப்பட்டது இல்லை. ஏன்னா ரஜினியே சொல்லும் போது திமுக எப்படி பண்ணணும்னு ஒரு கேள்வி எழுப்பும். நல்ல கேள்விதான். அப்படி கொடுக்கறதுக்கான பாசிபிளே இல்லை. ஏன்னா அன்னைக்கு திமுக எதிர்கட்சி, ஆளுங்கட்சி அதிமுக, மத்தியில் பாஜகவுக்கு இவர் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் ரஜினி. அப்போ ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி நெருக்கடி கொடுத்து பாஜகவுக்கு ஒரு சப்போர்ட், அதிமுக சப்போர்ட், இவ்வளோ பலமாக இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா மோடிகிட்ட பேசுறாரு, அமித்ஷாட்ட பேசுறாரு. அவங்க சொல்லித்தான் அவர் கட்சி ஆரம்பிச்சார். இப்போ ரஜினிகாந்த் வந்து திமுக சொல்றதை கேட்டுட்டு பாஜக சொல்றதை கைவிட்டாரா? அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, திமுக ஆட்சியில் இல்லையே. திமுக அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியா? அந்த அளவுக்கு படிஞ்சு போற ஒரு அப்புறம் அது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா நடக்கக்கூடிய விஷயம். அது பாஜக அவருடைய முழு செல்வாக்கோடு இருக்கிறாரு. அவங்க நிறுவனத்துல போய் அவர் தொடர்ந்து நடிக்கிறாரு. அதனால அவரு அரசியல் வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த கம்பெனிக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, பேமெண்ட் சிங்கிள் பேமெண்ட்டாக கொடுத்துட்றாங்க, ஈஸியாக முடிஞ்சு போச்சு. கொரோனா டைமில் ஒரு 3 படத்துக்கு அக்ரிமெண்ட், சன் டிவி பொறுத்த வரைக்கும் 2 படம் 3 படத்துக்கு மொத்தமாக அக்ரிமெண்ட் போகிறாங்க. சிவகார்த்திகனுக்கு ஒரு 3 படம் போட்டாங்க. மொத்தமாக ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு 2 படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அப்போ இவருக்கு மொத்தமாக ஒரு பேமெண்ட் கிடைக்குது. மற்ற கம்பெனியில் பணம் வருமா வராத? லைக்காவில் படம் பண்ணாரு, அதில் ஃபினான்ஷியலாக எவ்வளோ சிக்கல் வந்துச்சுன்னு தெரியும். இதெல்லாம் இங்கே கிடையாதுல்ல. அவங்க நிறைய நெட்வொர்க் இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தெரியுது. ரெண்டாவது அவருக்கு சம்பளமும் கரெக்டாக கொடுத்துறாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது, பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ கமல்ஹாசனுக்கு படம் பண்ணுறாரு. கமல்ஹாசனுக்கு படம் பண்ணுறாருன்னா கமல்ஹாசனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, அவர் ஒரு சிக்கல் இருக்கார், உதவி பண்ணணும்னு படம் பண்ணுறாரு. இப்போ அவர் யார்கிட்ட பண்ணணுங்கிறது அவருடைய முடிவு உள்ளது. இப்போ படம் பண்ணுறதுனால அந்த கம்பெனியோட இருக்கார், கமல் கூட பண்ணுறாரு.
அதுக்காக கமலுடைய வந்து எதுன்னு சொல்ல முடியுமா? அந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியில கமல் மீது அந்த விமர்சனத்தை இவங்க வைக்கிறாங்கல்ல. முன்னாடி வந்து அவர் திமுகவை எதிர்த்து, வாரிசு அரசியலை எதிர்த்து தான் டிவி எல்லாம் தூக்கி அடிச்சு உடைச்சாரு. ஆனா அவங்களோடயே போய் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக சேர்ந்ததுக்கு காரணம் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ்ல வந்து வந்த நிர்பந்தம் தான் சினிமால அப்படின்ற மாதிரி இல்ல, ஒருவேளை 2021 தேர்தல்ல மக்கள் நீதி ஒரு 10 கட்சி 10 சீட் வாங்கியிருக்கு. கமல்ஹாசன் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, திமுக சேர்ந்திருப்பாரா? அப்போ ஒரு முயற்சி எடுக்கிறாரு, கை கொடுக்கல. இனிமேலும் கட்சியை தனியா நம்மளா வண்டி ஓட்டிட்டு ஓரம் போட முடியாது. ஒரு கூட்டத்தோட போறது தான் சரியான வழிமுறையா இருக்குங்கிறது யதார்த்தத்தை புரிஞ்சு உள்ள வர்றாரு. நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணும். ஒருவேளை கமல்ஹாசன் வந்து ஒரு ஜெயிச்சிருக்காரு, அவர் சார்ந்த கட்சி நிர்வாகிகள் 10 பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியா இருக்காருன்னா இவர் கூட்டணி தான் பேசியிருப்பாரு. எப்படி இந்த இது பண்ண போய் சேர்ந்த ராஜ்யசபா எம்பியா இருப்பாரு, அடுத்த முதலமைச்சர் நான் சொல்லியிருப்பாரு. அப்போ தேர்தலை சந்திக்கிறாரு. கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கமல்ஹாசன் பின்னாடி ஒரு பெரிய அறிவார்ந்த கூட்டங்கள், ஒரு பெரிய எலைட் ஆட்கள்லாம் வச்சிருந்தார். இலக்கியவாதிகள், ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட வச்சிருந்தார். பட் ஆனால் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. கள நிலவரம் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல. அப்போ அந்த அரசியல் நமக்கு வராது. தனித்த அரசியலுங்கிறது தமிழ்நாட்டில் தனித்து விடப்பட்டுருவோம். கூட்டணி அரசியலுங்கிறது தமிழ்நாட்டுடைய ஃபார்முலா. திமுக கூட்டணியில் பயணிப்போம்னு வந்துட்டாரு. இப்போ இப்படி தானே பார்க்கணும்ப்பா. அவருக்கு அங்கே வெற்றி கொடுக்கல, அதனால இந்த பக்கம் வந்து இதில் எங்கே திமுக வந்துச்சு? ஜெயிச்சிருந்தார் திமுக ஒன்றும் எதிர்ப்பாரு. ரஜினி விஜய்க்கே நாளைக்கு இந்த நிலைமை தான். விஜய்க்கு இந்த நிலைமை தான். நாளைக்கு திமுக எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு காலையில் கடைசியில் அவர் திமுக போய் நிற்கிறாரா என்னங்கிறது தெரியாது. ஏன்னா விஜயை வந்து பாஜக தான் இயக்குகிறது நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஓட் ஸ்பாயிலாக தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த தேர்தலில் உங்கள் விஜய் அவ்வளோதான். தேர்தல் முடிஞ்ச பிறகு ஓட்டை பிரிச்சுட்டாரா இவர் தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். அப்போ அவருடைய அரசியல் வாழ்வு அவ்வளோதான். அன்னைக்கு திமுக தான் நிற்க போகிறான்னு நினைக்கிறேன். அவரும் நிறைய பேர் சொல்றாங்க, தேர்தலில் ஒருவேளை திமுக ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி அமைச்சிருச்சுன்னா முதல் அடி விஜய்க்காக தான் இருக்கும். ஏங்க 5 வருஷம் அதிமுக இருக்குன்னா நினச்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஏகப்பட்ட பேர் வழக்கு இருக்குது, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இருக்குது, பல கேசஸ் இருக்குது. பழி வாங்கிட்டாங்களா? இப்போ இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த பழி வாங்குற அரசியலை பண்ணலைங்கிறது நான் கண்கூட நம்ம பார்க்குறோம். என்ன அப்போ விஜய் கடுமையாக அவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு, ஆதவ ஒரிஜினா பேசிகிட்டு இருக்காரு, யாருமே வழக்கு போட்டு உள்ளிக்க மாட்டாங்களா? கடுமையாக பேசுகிறாரு, ஒருமையில் பேசுகிறாரு, வாயில் வராத முதலமைச்சரை பார்த்து ஒரு வார்த்தையை பேசுகிறாரு ஆதவ ஒரிஜினா. ஏன் அவரை பழி வாங்க தெரியாதா? அவர் யார்? எம்எல்ஏவா எம்பியா? அவருக்கு பின்னாடி எதாவது பேக்ரவுண்ட் இருக்குது, மாமனார் வச்சு சொத்து இருக்கு, அவ்வளோதான். ஏன் அவர் கேச போட்டு உள்ள போட தெரியும்? அவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்க. அதனால தான் ஆதவ ஒரிஜினா பார்த்து பயப்படுறாங்களா? புஷ்டியானதை பார்த்து பயப்படுறாங்களா? அவங்களுக்கு ஏதாவது இது கொண்டு இருக்கக்கூடாதா? அப்போ அதெல்லாம் வந்து வெளியில் சொல்லலாம். அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் வந்து கரூர் சம்பவத்தில் தமிழ்நாடு போலீஸ் விஜய் எஃப்ஐஆரில் ஏன் ஒன்றை போடல? ஏன் நினச்சா போட்டுருக்கலாம்ல? போட்டு வழக்கு நிறைய பேரோட கேள்வியும் அதுதான், ஏன் போடல? ஏன்னா ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிற நம்ம இது வந்து நேரடியாக பண்ணுறப்ப அழுத்தம் கொடுக்குறாங்க, திட்டமிட்டே பண்ணுறாங்கிற குற்றச்சாட்டு வரும். அப்போ அதை வந்து வழக்கு நடக்கட்டும். உண்மையிலேயே அவர் சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா நம்ம வந்து கேஸை ஃபைல் பண்ணலாங்கிறதுனால இப்போ எஃப்ஐஆரில் அவர் பேரை போடல. இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க? எஸ்ஐடிக்கு போனீங்க, சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி மானிட்டரிங் எஸ்ஐடி போனீங்க, அதுக்கு சிபிஐ மாற்றப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் போய் டெல்லிக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் இந்த கேஸை கூட சும்மா தான் இருந்துச்சு, உங்களை யாரும் விசாரிக்க கூட இல்லையே. இப்போ இங்கே பழி வாங்கினாங்க. இது ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. ஐயோ திமுக வந்துச்சுன்னா அவங்களை காலி பண்ணிடுவாங்க, அவ்வளோதான் அவங்க லைஃபே போச்சு. திமுக வந்தாவது இவரை காப்பாற்றுவாங்க. இப்போ வந்து புலிவாலை பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் திமுக வந்தாவது சரி ஓகே, நம்ம எஸ்ஐசியோட பையன் ஒரு காலத்தில் நம்ம குடும்பத்தோடு இருந்தவர் தான் அவர். எஸ்ஐசிக்கும் கலைஞருக்கும் அவ்வளோ நெருக்கமாக இருந்தார். எஸ்ஐசி பல படங்களே கலைஞருடைய வசந்த டேரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம பையன் தான் இருந்துட்டு போட்டோம், அந்த மாதிரி போயிடுவாங்க. நீங்கள் பாஜக பிடியில் மாட்டினா தான் உங்களுடைய என்ன நடக்குங்கிறது நம்ம இந்தியா முழுவதும் பார்த்துட்டு இருக்கோம். பாஜக ஒரு கட்சியை எப்படி கபலீகரம் பண்ணுது, கட்சியுடைய தலைவர்களை எப்படி தூக்கி உள்ளே போடுறாங்க, என்ன வழக்குகளை போடுறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நடந்துச்சு, ஹேமந்த் சோரனுக்கு என்ன நடந்துச்சு, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்கு என்ன நடந்துச்சு, அந்த பிடிகளை தான் நீங்கள் அதை பார்த்து தான் பயப்படணும். திமுக பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த விஷயத்துல திமுக விஜயை பார்த்து பயப்படுதுன்ற ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை, திமுக கூட்டணி கட்சிகளில் வந்து அத்தனை கட்சிகளை வந்து சேர்த்து வச்சிருக்கு. இது இப்போ ஆர்ப்பாட்டம் வேற சேர்த்து நடத்த போறாங்க, நல்லா ஒத்துமையா இருக்குன்ற மாதிரியான காட்ட போறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இந்த விஜய்க்கு எதிராக தான் அதை பண்றாங்க. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, ஜாதி வரி கணக்கு எடுப்பணும்னு சொல்றாங்க, குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய நிறைய குற்ற வழக்குகளை முன்னிறுத்தி அதை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னும் போது இமீடியட்டா இவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்கன்னும் போது இது எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸா நடக்கிறதா இல்ல வந்து இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக பண்றாங்க? ஏன்னா இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது. திருச்சி சமயத்துல பார்த்த திருச்சி மாநாட்டுல கூட இந்த தொண்டை சுத்தி எரிஞ்சது இது மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் பேட்டர்ன்லயே பண்றது வந்து ஒரு காப்பி கேட்டா இருக்காரு சிஎம் அப்படிங்கிற மாதிரி. விஜய்க்குமே அந்த அந்த ஃபார்மட்டை வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் போட்டு கொடுக்குறாங்க. இவங்கள்ட்டையும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க.